ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சுமித்ரா. இன்றைக்கி வீடியோவில் காலிஃப்ளவர் 65 எப்படி செய்யலாங்க பார்க்க போகிறோம். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். மசாலா உதிராமல் நல்லா கிறிஸ்பியாக வருங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்துக்கிறேங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதை சுத்தம் பண்ணிக்கலாம். கீழே உள்ள தண்டு பகுதியில் நம்ம கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணிவிட்டு இதே போல் நம்ம கட் பண்ணிக்கலாம். இல்லை மீடியம் சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்பவும் பெருசாக இல்லாமல் ரொம்பவும் சின்னதாக இல்லாமல் மீடியம் சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடு பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அந்த தண்ணியில் 1 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதித்ததும் காலிஃப்ளவரை நம்ம அதை சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கோம்ல காலிஃப்ளவரை அதை நம்ம சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஸ்டவ்வில் ஆஃப் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம எடுத்துக்கலாங்க. அதுக்கு மேலே வெந்நீரில் போட்டுறாதீங்க. காலிஃப்ளவர் ரொம்ப வெந்துடும். காலிஃப்ளவரை நம்ம வெந்நீரில் போட்டுட்டு நம்ம எடுக்கும் பொழுது சின்ன சின்ன பூச்செல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்துடுங்க. 5 நிமிஷத்துக்கு பிறகு காலிஃப்ளவர்லாம் எடுத்துட்டு நார்மல் தண்ணியில் ஒரு டைமில் கழுவிட்டு தண்ணியெலாம் வடிச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரத்தில் 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. 4 ஸ்பூன் மைதா சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு எப்போ மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அரை மூடி லெமன் நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. கடைசியாக 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் கலந்து விட்டுக்க போகிறேங்க. ஒரே டைமில் தண்ணி சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதே போல் கலந்து விட்டுக்கோங்க. மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க. தோசை மாவு விட திக்காக இருக்கணும். பாருங்கள், இதே போல் பக்குவத்துக்கு நல்லா மாவு நல்லா பிசைச்சிக்கலாங்க. நம்ம ஏற்கனவே தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வச்சுருக்கோம்ல, காலிஃப்ளவரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காலிஃப்ளவர்லாம் உடையாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பொறுமையாக கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க. கலந்து விட்ட பிறகு ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம காலிஃப்ளவர் பொரிச்சிக்க போகிறோங்க. தேவையான அளவு எண்ணெய் நல்லா சூடு பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணுங்க. நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிதமான தீயில வேக விட்டுக்கோங்க. காலிஃப்ளவரை உடனே திருப்பி விட்டுறாதீங்க. மசாலா எல்லாம் பிரிஞ்சிருங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் வெந்து எண்ணெயில் அந்த பல்புல்ஸ்லாம் கொஞ்சம் குறைஞ்சதும் நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம். இதே போல் இடையிடையே நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. இடையிடையே திருப்பி போட்டு நல்லா வேக விட்டுக்க போகிறோங்க. நல்லா காலிஃப்ளவரில் நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கலாம். மிதமான தீயிலையே வச்சு வேக விடுங்க. பாருங்கள், நான் காலிஃப்ளவர் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். எண்ணெயில் அந்த சலசலப்பு எல்லாமே குறைஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான காலிஃப்ளவர் 65 ரெடி ஆகிடுச்சு. இதை பாருங்கள், கொஞ்சம் கூட மசாலாலாம் உதிராமல் வந்திருக்கு பாருங்கள். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.